கிருபை பெற்றவர்களே வாழ்க. கர்த்தர் உடனே இருக்கிறார். நீ ஸ்ரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுவார். மரியாதை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமான குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாழ்வார். அவர் ராஜ்யத்திற்கு முடிகிறாரு. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமான பலம் உன்மேல் இருக்கும். ஆகையால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமான தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உன் இனத்தாராய் இருக்கின்ற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலேயே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறார். மழை எனப்படும் அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. காட்சி 2. யோசேப்பு தேவதூதன். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவனிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். காட்சி 3. பறைசாற்றுதல். இங்கே இடைவேளை போடுங்க போங்க. மாட்டுத்தொழிலுக்கு நடக்குதா என்று பார்த்து கொண்டிருக்கிறார். மாட்டுத்தொழிலுக்கு நடக்குதா தங்கிக்கோங்க. காட்சி 5. ஆதிமேக்கர் தேவதூதன்.
இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் உள்ளே பிறந்திருக்கிறார். பிள்ளையை குழிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடந்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். மெய்த்தப்பாளன் எங்கே பார்க்கலாம்? ஆமாம், புதிய வானநட்சத்திரம். புதிய வானநட்சத்திரம் தோன்றினால் ராஜகுமாரனில் பிறக்கும். நாம் போய் பார்த்து பொன்னும் பொருளும் கொண்டு வணங்கி வரலாம். நான் பொன் கொண்டு வருகிறேன். நான் வெள்ளி கொண்டு வருகிறேன். நான் தூபவர்க்கம் கொண்டு வருகிறேன். காட்சி 7 ஏரோது அரண்மனை.
இந்த பூ சேகர் 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 இந்த பூ இந்த இது தட்டு இங்கே வந்தாங்க அந்த பூ பூ இந்த பக்கம் பூத்தட்டு அந்த பூ தட்டு ரெண்டுமே